உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நேர வணக்கம். சங்கப்பலகை நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாகிய படித்ததில் சுவைத்ததில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்ற நூலைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாரிஸ் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட இந்நூலானது முத்தமிழ் சங்கம் ஒழுங்குபடுத்திய அந்த மாநாட்டில் ஆய்வு மாநாட்டில் வைத்து வெளியிடப்பட்டது, யாழ்ப்பாணத்தில் வைத்து வெளியிடப்பட்டது. இந்த பாரிஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் அவர் ஆசிரியர். இப்போ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு தற்போது அவர் பிரான்ஸ் சன்மார்க்க சங்கத்திலே சன்மார்க்க கருத்துக்களை பரப்புகின்ற ஒருவராக இருந்து வருகின்றார். இவரால் எழுதப்பட்டதே இந்த வாழ்தல் வேண்டி பொய்கூறேன். இந்த வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்ற இந்த நூலானது புறநானூறு என்ற சங்க இலக்கியம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு, எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற நூலை அடிப்படையாக கொண்டதாக அமைகின்றது. இந்த ஜெயபாலகிருஷ்ணன் இதிலே என்னுரையிலே அவர் கூறுகின்ற போது கூறியிருக்கின்றார், தாயினுடைய கருப்பையில் வளரும் கருவிற்கு 10 திங்கள் எனும் கால அளவு உள்ளது. ஆனால் நம் சிந்தனையில் உருவாகும் எண்ணங்கள் என்ற கருவிற்கு நூல் வடிவம் பெற கால அளவில்லை, பல ஆண்டுகள் கூட ஆகலாம், நூல் வடிவம் பெறாமலும் போகலாம். இயேசுநாதர் மறைவுக்கு பின்னர் 300 ஆண்டுகள் கழித்து பைபிள் உருவாக்கியதாக கூறுவார். எனவே நூலுருவாகும் கால அளவென்பது இடைவிடாத நம் முயற்சியையும் இறைவன் நமக்கு அளிக்கும் வாய்ப்பையும் பொறுத்தே அமைகின்றது. இந்த ஒரு நூல் வெளியிடுவதனுடைய கஷ்டம், ஒரு படைப்பாளி எவ்வளவு கஷ்டப்பட்டு நூலை வெளியிடுகிறான் என்பதை அவர் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் தான் எண்ணற்ற இலக்கியங்களை படைத்துள்ளதாகவும் அதிலே புறநானூறு தான் தன்னுடைய எண்ணத்திலே முதலிடம் பெறுகின்றது என்றும், அந்த புறநானூற்றில் உள்ள அறக்கருத்துக்களையே வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்ற இந்த நூலுக்குள்ளே தான் கூற வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையிலே இந்த புறநானூறு என்ற நூலானது ஒரு சங்ககாலத்தில் அந்த போர் என்ற எண்ணக்கருத்தை கொண்டிருந்தாலும் கூட அந்த அதற்கூடாக அறக்கருத்துக்களை பலவற்றை கூறுகின்ற ஒரு பனுவலாக அமைகின்றது. இந்த புறநானூறு 400 பாடல்களை கொண்டது. இந்த அழகான அதனுடைய பாடல்கள் அனைத்தும் மிகவும் சான்றோரை கவருவதாக அமைகின்றது. அந்த வகையிலே இவர் இந்த வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்ற நூலில் 126 பக்கங்களுக்கு ஊடாக இந்த புறநானூற்று கருத்துக்களை கூறுகின்றார். அந்த வகையிலே முதலாவதாக அவர் நட்பின் வகைகள் என்றதை கூற வருகின்றார். இந்த நட்பின் வகைகள் என்றதில் நிலைமாறா சுற்றம். நாம் இன்றும் பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் சொல்லாட்சியை சங்கப்புலவன் பயன்படுத்துகிறான். உயிரே போனாலும் இதை செய்ய மாட்டேன் என்றும், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் வாக்கு தவற மாட்டேன் என்றும் இக்கால மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதனை முரஞ்சியூர் முடிநாகராஜர் பாடியது என்ற பாடலை இதிலே தந்திருக்கின்றார். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேதனறி தரியினும் திரியா சுற்றமொடு முழுதுசேன் விளங்கி நடுக்கின்றி நிலியரோ அத்தை அடுக்கத்து சொற்கோட்டு இமியமும் பொதியமும் போன்றே. புறநானூறு 2வது பாடல். பசுவின் மடியிலிருந்து வந்த தூய பசும்பாலானது நேரம் செல்ல செல்ல தன்னுடைய சுவையிலிருந்து மாறி புளித்து கொண்டே போகும். ஆனால் சேரலாதன் என்றவனுடைய சுற்றம் எப்போதுமே மாறாத அன்பு கொண்டவை. சூரியன் தோன்றிய பின் நேரம் செல்ல செல்ல காலை நண்பகல் மாலை என மாறிக்கொண்டே சென்று பின் இருள் சூழ்வது இயல்பு. ஆனால் சேரலாதனின் உறவுகள் என்றும் மாறாதவை. வேதங்களை கற்றவர்கள் வேத நெறியோடு சில காலம் வாழ்வதும் பின் நெறியிலிருந்து ஒரு கால் மாறுவதும் கூடும். ஆனால் சேரலாதனை என சூழ்ந்தவர்கள் மாறா மனம் கொண்டவர்கள். அவர்களுடைய அன்பிலே எந்த மாற்றமும் ஏற்படாது, அவர்கள் எப்பவுமே அன்பானவர்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அந்த இயற்கை மாறினாலும் மாறலாம், அந்த அவர்களுடைய நட்பு என்றது உண்மையான உள்ள தூய்மை கொண்ட அந்த அன்புன்றது எப்பவுமே மாறாது என்று சொல்லிய இந்த பாடலை இதை சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி இன்று போல் என்றும் வாழ்க.
இதுல வந்து இரண்டு மன்னர்கள், சோழன் சுறாப்பள்ளி துஞ்சிய பெருவழுதி மாலவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சி பெருவழுதியும் ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். இதை கரிக்கண்ணர் என்ற புலவர் கண்டுவிடுகிறார். அவர் கண்டதும் அவருக்கு இவர்களை இருவரையும் பார்க்க ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அவர் அதை பாடுகிறார். ஒருவீர் ஒருவீர்க்கு ஆற்றுதீர் இருவீரும் உடனிலை திரியீராயின் இமிழ்திரை பவ்வம் உடுத்த இப்பயம் கெழுமாநிலம் கையகப்படுவது பொய்யாகாதே. அதனால் நல்ல போலவும் நயவ போலவும் தொல்லோர் சென்ற நெறிய போலவும் காதல் நெஞ்சின் நும்முடை புகற்க அலமரம் ஏதில் மாக்கள் பொதுமொழி கொள்ளாது இன்றே போல்க நம் உணர்ச்சி. புறம் 58. அரசர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக சேர்ந்து இருக்கின்ற போது வெளியிலிருந்து வருகிற எவரும் உங்களை வந்து நெருங்க முடியாது. நீங்கள் எப்பவுமே ஒற்றுமையானவர்களாக இருக்கின்ற போது இந்த நாடும் வளரும், நீங்களும் எப்பவுமே சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார். தொடர்ச்சியாக புலி போன்றோர் தொடர்பு என்ற அத்தியாயத்தில் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால், புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடைய ஆளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உள்ள ஆகியரோ. இப்ப புலியானது தனக்கு பசித்த நேரத்தில் தன் முயற்சியால் வேட்டையாடும். அப்படி வேட்டையாடுகின்ற போது அந்த புலி வந்து அந்த இரை தனக்கு வலப்பக்கத்தில் விழாமல் இடப்பக்கத்தில் விழுந்தால் அந்த இரையை உண்ணாது விட்டுவிடும். அவ்வாறான புலி போன்றவர்களுடைய நட்பே சிறந்தது என்று சொல்லுகின்றார். இந்த புலி வந்து எவ்வாறு நேர்மையாக செயற்படுகிறது, அப்படி அந்த புலி போன்றவர்களுடைய நட்பும் அப்படி நேர்மையானதாக இருக்கும். அதனால பாண்டிய மன்னர் புலவராக இருந்து அந்த சோழன் நல்லுருத்திரன் யாருடைய நட்பு வாழ்க்கைக்கு இன்றியமையாதென்ற சிறந்த கருத்தை சிந்திக்க செய்கிறார் இதிலே. அந்த வகையிலே இந்த அடுத்து வந்து அவர் நட்பினுடைய இலக்கணம், நட்பின் மேன்மை, நட்பின் உறுதி என இனம் காணும் நட்பு என்ற அதிகாரங்கள் கூடாகவும் அந்த நட்பினுடைய நிலைமையை கூறிக்கொண்டு போகிறார். அதே மாதிரி அடுத்தது நிலையாமை என்ற சிந்தனை, எங்களுடைய புறநானூறில் இருக்கின்ற நிலையாமை சிந்தனையை பற்றி கூற வந்தவர் நாடகமே உலகம் என்ற ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கின்றார். நாடகமே உலகம் என விளவில் கோடியர் நீர்மை போல முறை ஆடுனர் சுழியும் இவ்வுலகத்து. புறநானூறு 29. உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் நடிகர்கள். இக்கருத்தை காலங்காலமாக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இக்கருத்தை வைத்தே உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்ற புலவர் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுரை சொல்லுகிறார். மேடையில் தோன்றுகிற காலமே நாம் வாழும் நாட்கள். வேடம் கலைத்து விடுவது போல் நம் வாழ்க்கையும் முடிந்து போகிறது. நடிகன் ஒரு வேடத்தை கலைத்துவிட்டு வேறொரு வேடம் போட்டுக் கொள்வது போல உயிரானது ஒரு உடலை விட்டு வேறொரு உடலை எடுத்துக் கொள்கின்றது என்ற ஆன்மீக கருத்தும் இதில் பொதிந்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால், நாங்கள் பல பிறவிகளை எடுக்கிறோம். எங்களுடைய சிவபுராணம் சொல்லுகின்றது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுயிராய் பறவையாய் பாம்பாகி என்று சொல்கிறோம். அப்படி நாங்கள் இந்த பல உயிர்களாக நாங்கள் மாறி மாறி இறந்து பிறந்து எங்களுடைய பிறப்பு சக்கரத்துக்கள் நாங்கள் உழன்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த பிறப்பிலேயும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இது எங்களுக்கு ஒரு நாடக மேடை போன்றது இந்த உலகு. அப்படி என்றால் ஒரு நடிகன் மேடையிலே தோன்றி நடித்து முடித்து அவன் இறங்கி வேற பாத்திரத்துக்கு வேடமிட்டு நடிப்பதை போல நாங்களும் இந்த உலகத்துல நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நிலையற்றது என்ற நிலையாமை சிந்தனையை கூறியிருக்கின்றார். அதே மாதிரி அவர் அடுத்ததாக வந்து இந்த புகழ் வாழ்வு என்ற ஒரு அத்தியாயத்தை கூறியிருக்கின்றார். கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற பாண்டிய மன்னன் பாடியது. இப்பாடல் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களாக விளங்கினார்கள் என்பதற்கு இப்பாடல் ஒரு சான்று. கற்றாரே காமுறுவார் என்பது போல் கல்வி கற்ற அரசர்கள் கடமை தவறாது வாழ்ந்ததும் கற்றவர்களை போற்றியும் தானே பாக்கள் புனைந்ததும் வாழ்ந்த காலம் தமிழின் பொற்காலம். புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். புகழென்று சொன்னால் உயிரை கூட கொடுப்பார்கள். பழி வரும் என்று சொன்னால் உலகே கிடைத்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் புகழ் பெருமையும் என பழியின் சிறுமையையும் இந்த புகழ் வாழ்வுன்றதன் ஊடாக பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்றார்.
தொடர்ச்சியாக இந்த பிறவி பயன் பற்றி கூற வந்த அவர் அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையிலே இந்த இருந்த நட்பை உலகம் அறியும். அந்த நட்பு பற்றி சொல்லுகின்றார். உலகமே அறிந்தது மிகவும் எங்களுக்கு பிடித்த கதை ஔவையாருக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி. அதை பற்றி அவர் சொல்ல வருகின்ற போது, அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையிருந்த நட்பை கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், பாரி, கபிலர் போன்றோர் நட்போடு ஒப்பிடலாம். இந்த புலவர்களுக்கும் மன்னர்களுக்குமான உறவு, அவர்களுடைய தோழமை, நெருக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அதிலே சங்க காலத்திலே பல புலவர்கள், பல மன்னர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நட்பை ஒவ்வொரு விதமாக அவர்கள் தங்களுடைய நட்பிலே நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே ஔவையார் அதியமான், பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன், பாரி, கபிலர் போன்றோர் நட்புகளை குறிப்பிடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலேயே அதியமான் இறந்து கிடக்கிறான். அவனை எண்ணி ஔவையார் புலம்புகிறார். பனித்துறை பகன்றை நரைக்கொள் மாமலர், பனித்துறை பகன்றை நரைக்கொள் மாமலர், சூடாது வைகியாங்கு பிறற்கொன்று, சூடாது வைகியாங்கு பிறற்கொன்று, ஈயாது வீயும் உயிர்த்தவப் பலவே, ஈயாது ஈயும் உயிர்த்தவப் பலவே. புறம் 235. குளிர்ச்சியான நீரோடையில் மலர்ந்துள்ள பகன்றை பூவை கொய்து தலையிலே சூடிக்கொள்ளாததால் அப்பூக்கள் பயனற்று கிடப்பது போல யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல் அழிந்து போகிற உயிர் இவ்வுலகில் பல உள்ளன. இறந்து கிடக்கும் அதியமானை கண்டு ஓலமிடும் ஔவை தன்னை எவ்வாறெல்லாம் உபசரித்தான் அதியமான் என்பதை ஒவ்வொன்றாக கூறுகின்றாள். யாரும் சூடாமல் அழிகிற மலர் போல் யாருக்கும் கொடுக்காமல் அழிகிற உயிர் பல என்று அறிவுரை சொல்லுகின்றார். அப்ப அடுத்தது சொல்லுகிறார், இந்த இளமையினுடைய நிலையாமை. இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் எங்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த அழகு, அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போய்விடும். இந்த நிலையாமை என்றது எல்லாம் செல்வம் நிலையாமை உள்ளது. இந்த நிலையாமை சூழ்ந்துள்ளவை என்று சொன்னால் செல்வம் நிலையாமை, செல்வம் நிலைத்து நிற்காது. அதே போல எங்களுடைய உடல் நிலைத்து நிற்காது, இளமை நிலைத்து நிற்காது. இந்த நிலையாமை கருத்துக்களை சொல்ல வந்த இவர், நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அழிதோ தானே யாண்டு உண்டு கொல்லோ நொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்றி இருமிடை மிடைந்த சில சொல் பெரு மூதாளரே ஆகியமக்கே. நில்லாத இளமை நிலையானதென்றெண்ணி நிலையான புகழை இழந்து விடாமல் இருக்கவே இக்கருத்தை எமக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த வகையிலே இந்த வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்ற இந்த நூல் முழுவதும் புறநானூறு கருத்துக்கள் நிறைந்து சிறப்பாக அந்த புறநானூற்றினுடைய அறக்கருத்துக்களை சிறப்பாக எடுத்து எம்புகிறார். அந்த வகையிலே இந்த புறநானூறு என்ற அந்த 8 தொகை 10 பாட்டின் ஒரு நூலாகிய இந்த புறநானூரை எங்களுடைய கண்முன்னே கொண்டு இந்த புறநானூறு பற்றி அறியாதோரும் கருத்துக்களை, புறநானூறு பற்றி கூறுகின்ற கருத்துக்களை அறிய வைத்தமை இந்த நூலினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்னும் ஒரு படித்தது சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.